பரலோகத்தில் இதுதான் என்ன செஞ்சிருக்கு, நடந்துட்டு இருக்கு. பரலோகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு துதியும் பாடல் ஆராதனை நடந்துட்டு இருக்கு. அப்போ அதுக்கு ஈக்குவல் நம்ம பூமியில் நம்ம செய்யறோம் அப்படின்னா நாம் தேவனுக்கு என்னவா இருக்கோம், அடையாளம் இருக்கும். ஆகையினாலே நாம் தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம், தேவனை தொழுது கொள்வோமாக, அவரை துதித்து தொழுது கொள்வோமாக, ஆவியோடு உண்மையோடும் தேவனை தொழுது கொள்வோமாக, பாடல் பாடி தேவனை தொழுது கொள்வோமாக, சோத்திர பலி செலுத்தி அதை நன்றி செலுத்தி தேவனை நாம் தேவனை தொழுது கொள்வோமாக, காணிக்கை செலுத்தி தேவனை தொழுது கொள்வோமாக, அவர் சனியாத்து போய் காணிக்கை செலுத்தி தேவனை தொழுது கொள்வோமாக, அவர் சனியாத்து போய் தேவனுடைய வார்த்தைகள் கேட்டு நாம் தேவனை தொழுது கொள்வோமாக, அவர் சனியாத்து போய் புதிய உடன்படிக்கையாக திருவந்தை பெற்று பங்கு கொண்டு நாம் தேவனை தொழுது கொள்வோமாக, அவர் சனியாத்து போய் பரிசுத்தராக தேவனை தொழுது கொள்வோமாக. இப்படி தேவனை தொடர்ந்து தொழுது கொண்டு தேவனை தொடர்ந்து ஆராதனை செய்து தேவனுக்கு அடையாளமாக இருப்போம். கிறிஸ்துவை தொடர்ந்து வெற்றி வாழ்க்கை வாழ்வோமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.